ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சின்ன குட்டி விளாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வீட்டில் வெண்டைக்காய் இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் எடுத்து நறுக்கி போட்டு செஞ்சிட்ருக்கீங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்ருக்கிறேன். சாப்பாடு நல்லா வெதிரிச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வடிச்சு வச்சுருவோம். வடிச்சுட்டு நல்லா எண்ணெயிலே வெண்டைக்காயை போட்டு நல்லா வணக்குங்க. எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா வெண்டைக்காயை வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மல்லித்தலையை போட்டு விட்டு கொஞ்சம் மிளகா பொடி அதை மட்டும் போட்டிங்கன்னா போய் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா எண்ணெய் வெண்டை சுண்டளவுக்கு வணக்கிட்டு வந்து பாருங்கள் எப்படி வணக்கி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி வணக்கி வச்சுருங்க. 2 முட்டையை போட்டு அப்படியே முட்டை பொரியல் மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படியே சாப்பாடுக்கு வச்சுக்கோ, நல்லாயிருக்கும் சைடிஷாக. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் வச்சுருந்தேன். அந்த கொள்ளு ரசத்தோட வெண்டைக்காய் பொரியல், முட்டை பொரியல் 2 வச்சு அப்படியே போட்டோட வச்சு சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அதேமாரி வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, நான் ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபாலோ பண்ணிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குங்க. இன்றைக்கி சாட்டர்டேனால கொஞ்சம் ஆஃபர் விட்ருப்பானுங்க. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஆஃபர் இருக்கும். நம்ம வாரம் எப்போவுமே வீக்கெண்டுனால நம்ம சாட்டர்டே சண்டே ஆஃபர் போட்டுருவானுங்க. நான் வீட்டில் கொஞ்சம் இல்லை, பாலும் முட்டை அப்புறம் ப்ரெட்டு காய்கறி கொஞ்சம் இல்லை அப்படியே கொஞ்சமாக வாங்கி வச்சுருவோம். வாங்கி வச்சிட்டோமா ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வாரத்துக்கு வச்சு அப்படியே சமாளிச்சிக்கலாம். எல்லாம் வார் நடக்கிறனால கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. வார் முடிஞ்சிருச்சு, ஆனால் இருந்தாலும் இன்னும் ஏன் இந்த ரேட்டெல்லாம் குறையலைங்கிறது தான் எனக்கு இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும். என்னதான் ரேட்டாக இருந்தாலும் காய்கறியெல்லாம் மளிகை சாமான்லாம் வாங்கினா தானே சமைக்க முடியும். இந்த டெசர்ட் பஸ்ஸில் தான் வாங்குவேன். இங்கே இருக்கிற கடைகளோடு இந்த டெசர்ட் பஸ்ஸில் ஓரளவுக்கு ரேட்டு பரவாயில்லைங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முட்டை பாருங்கள், 14 ஏடி போட்டுருக்கான். 30 முட்டை, 20 முட்டை 11 ஏடி போட்டுருக்கேன். நான் 20 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்கெட்டு மாவு எடுத்துருக்கிறேன். நாஸ்தா இந்த பிராண்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க பிராண்டு. அப்புறம் இது என்ன ஆட்டுக்கு, இது மாட்டு காலான்னு தெரியல, குதிரை காலான்னு தெரியல, எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். பாரோடு ஒட்டலை. இது என்ன காலன்னு தெரிலிங்க. அப்புறம் சிக்கனை பாருங்கள், மட்டன்லாம் பாருங்கள் எப்படி எடுக்க வச்சுருக்கானுங்க. வெங்காயம் எடுக்கலான்னு வந்தேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இல்லாமல் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் பால் பார்த்தீங்கன்னா பால் அல்மராய் நல்லாயிருக்கும். இந்த பிராண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அல்மராய் தான் நம்ம எப்பவுமே எடுக்கிறது. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. அப்படியே பில் கவுண்டருக்கு போவோம். பில்லாக போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். பில் கவுண்டர் போட்டாச்சு. எவ்வளோ பில் வந்துருக்குன்னு தெரியல. பில்லை பார்ப்போம். வாங்கினது 48 கிராம்ஸுங்க, 2 கிராம்ஸ் டேக்ஸு, மொத்தம் 51 கிராம்ஸ் பில் வந்துருச்சுங்க. ஓகேங்க, வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதோட வீடியோ முடிச்சிடறேன். பாய்.